ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நகரத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள், ஹாரிஸ் மற்றும் நவீன். இருவரும் ஒரே நேரத்தில் சிறிய வியாபாரம் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் இருவருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவர்கள் நடந்த விதம் மட்டும் வேறுபட்டது. நவீன் அவன் எதையும் மறைக்கவில்லை. எவ்வளவு லாபம் வந்தது, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அடுத்த திட்டம் என்ன, எல்லாவற்றையும் நண்பர்கள், தெரிந்தவர்கள், சில சமயம் போட்டியாளர்களிடம் கூட சொல்லிவிடுவான். அவன் நினைத்தது, நான் ஓப்பனா இருந்தா எல்லாரும் என்னை நல்லவன் நினைப்பாங்கன்னு. ஆனா ஹாரிஸ் வேற மாதிரி இருந்தான். அவன் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டான். அவன் மனதில் இருந்தது, எல்லோரும் நண்பர்கள் இல்லை, எல்லோரும் நம்பிக்கையுரியவர்களும் இல்லை. அவன் தனது வியாபார விஷயங்களை 3 வகையாக பிரித்தான். ஒன்று, பகிர வேண்டியவை, சாதாரண தகவல்கள், பொருளின் பெயர், பொதுவான விலை, சேவை விபரம். இது வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லலாம். இரண்டாவதாக, கவனமாக பகிர வேண்டியவை, சில திட்டங்கள். இதை நம்பிக்கையான குடும்பத்தினர் அல்லது உண்மையான பிசினஸ் பார்ட்னரிடம் மட்டும் சொல்லுவான். மூன்றாவதாக, பகிர கூடாதவை, அவனுடைய சரியான லாபம், கையிருப்பு பணம், அடுத்த பெரிய திட்டம், வாங்கும் விலை, ரகசிய சப்ளை சோர்ஸ். இதை அவன் ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டான். இப்படியே காலங்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் நவீன் பகிர்ந்த தகவல்களை வைத்து சிலர் அவன் வியாபாரத்தை காப்பி பண்ணி குறைந்த விலையில் சேம் பொருளை விற்க ஆரம்பித்தார்கள். அவனுடைய வாடிக்கையாளர்கள் குறைந்தார்கள். அவன் தான் சொன்ன தகவல் அவனுக்கே பிரச்சனையாக மாறிவிட்டது. மற்ற பக்கம் ஹாரிஸ், அவன் மெதுவாக வளர்ந்தான். யாருக்கும் தெரியாமல் அவன் புதிய சப்ளை செயின் உருவாக்கி நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வைத்து பிசினஸை வளர்த்தான். அவன் யோசனைகள், அவன் திட்டங்கள் சரியான நேரத்தில் தான் வெளிவந்தது. அதனால் யாராலும் அவனை முன்கூடியே தடுக்க முடியவில்லை. ஒரு நாள் நவீன் வந்து கேட்டான், நான் எல்லோரிடமும் ஓப்பனா இருந்தேன், ஆனா நான் தான் லாஸ் ஆயிட்டேன். நீ எப்படி ஸ்டெடியா வளர்ந்தாய்? ஹாரிஸ் சிரித்து கொண்டே சொன்னான், வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சொல்லணும் என்பது புத்திசாலித்தனம் இல்லை. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லணும், சொல்லக்கூடாத இடத்தில் அமைதியாக இருக்கணும். பிறகு அவன் ஒரு முக்கியமான விஷயங்களை சொன்னான். உங்கள் கனவு எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம், உங்களை புரிந்து கொள்ளும் சிலரிடம் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் திட்டம் முடிவடையும் வரை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு யாரிடமும் வெளிப்படையாக சொல்லாதீர்கள். உங்கள் சிந்தனை மற்றும் யோசனை உங்களை ஊக்குவிக்கும் நல்லவர்களோடு மட்டும் பகிருங்கள். செலவு செய்யும் முறை, தேவைக்கு செலவு, ஆசைக்கு கட்டுப்பாடு, எதிர்காலத்திற்கு சேமிப்பு. அவன் கடைசியாக சொன்னது, வெற்றியடைய வேண்டும் என்றால் உழைப்பு மட்டும் போதாது, அமைதியும் அறிவும் கட்டுப்பாடும் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் நம்புவது நல்லதில்லை, யாரையும் நம்பாததும் சரியில்லை. யாரிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்தவன்தான் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் ஜெயிப்பான். இது போன்ற தகவல்களை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.